அரசே, உங்களை பார்க்க தமிழ்நாட்டிலிருந்து ஆள் வந்திருக்காங்க. ஆச்சோ தமிழரா, அது மிகவும் பகிரமான ஊராட்சி. சரி, அழைத்து வாருங்கள் அவர்களை. ஆகட்டும் அரசே. அரசே வணக்கம், நாங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். பாவா வணக்கம் பாவா. பாவாவா, பீம் என்ன சொல்கிறாங்க? அரசே, அவங்க ஊரு பாஷையில வணக்கம் சொல்றாங்க. ஆமா ஆமா அரசே. சரி, ஓகே, எதற்காக டோலக்பூர் வந்தீர்கள்? அரசே, நாங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே மெய் மறந்துட்டு ஒரு 150 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம் அரசே. அரசே, இவர்கள் ரொம்பவும் களைப்பாக இருக்கிறார்கள், அதனால் நம்ம இவர்களுக்கு சாப்பாடு போடுவோம். ஐயோ பரவாயில்ல பீம், நாங்க இன்னொரு வாட்டி வந்து சாப்பிட்டுக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு நேரம் ஆயிட்டு நாங்க கிளம்புறோம். மச்சான் இங்க வாயே. நீ சும்மாறா. என்ன சொல்றான் அந்த பல்லு தாய்? ஒன்னும் சொல்லல அரசே. கோமால, நீங்க இப்ப சொல்லல அந்த டோலக்பூரை தாண்ட முடியாதா? அது ஒன்றுமில்ல அரசே. இந்த டோலக்பூர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒரு கூதியும் செய்ய மாட்டீங்களா? சோட்டா பீம் தான் இறங்கி பண்றானா? உங்க காவலாளிகளும் ஒரு கூதியும் லாய்க்கலன்னு சொல்றான் அரசே. பீம் என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாரு? பீம் அவனை அடிச்சு நொறுக்கு நாங்க ஒத்தா. ஆறு மச்சான் மறுபடியும் பீமாட்ட கூப்பிடுறான். மச்சான் இப்போ ஒரு டைலாக் சொல்லுவான் பாரு. சபாஸ் பீம், மறுபடியும் டோலக்பூரை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம்.